காலை 9 மணி. ஆபீஸ்க்குள்ள கால் வச்ச உடனே ஆரம்பிச்சிடுது டார்கெட், டெட்லைன், மீட்டிங் என்ற போர். சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இல்ல அதுக்கப்புறமும் கூட நம்ம மூளை ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருக்கு. வீட்டுக்கு வந்தா உடம்பு மட்டும் இல்ல, மனசும் செத்துப்போய் கிடக்கு. நம்மள எத்தனை பேர் இந்த நிலைமையில இருக்கோம்? கை நிறைய சம்பளம் வாங்குறோம், ஆனா மனசுல ஒரு துளி கூட நிம்மதி இல்லையேன்னு எத்தனை தரம் நினைச்சு வருத்தப்பட்டிருக்கோம். இந்த 9க்கு 5 ஓட்டத்துல நம்ம ஆன்மீகத்தையோ மன அமைதியையோ இல்ல ஆண்டவனையோ தேடுறதுக்கு நேரமே இல்லைன்னு நினைச்சிட்டே இருக்கீங்களா? சகோதரா, முதல்ல ஒன்று புரிஞ்சுகொள்வோம். ஸ்ட்ரெஸ் என்பது இந்த உலகத்திலேயே மிக கொடிய நோய். அது நம் உடலை மட்டும் அழிக்காது, நம் ஆன்மாவையும் கொன்றுவிடும். நாம் என்ன நினைக்கிறோம்? இப்போ சம்பாதிக்கணும், ஸ்ட்ரெஸ் பரவாயில்லை, ரிட்டையர் ஆன பிறகு ஆன்மீகத்தை பார்த்துக்கலாம், நிம்மதியா இருக்கலாம்னு. இது மிகப்பெரிய தப்பு. ஆன்மீகம் என்பது வயசான பிறகு பண்ற விஷயம் இல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை வழிநடத்துற சக்தி. நம்ம ஆபீஸ் சேர்ல உட்கார்ந்துகிட்டே அந்த பரபரப்புக்கு நடுவுலயே நம்மால இறைவனோட இணைய முடியும். அது எப்படி? அதத்தான் இந்த வீடியோவுல ரொம்ப சிம்பிளா பார்க்க போறோம். முதல் விஷயம், நம் சிந்தனையை மாற்ற வேண்டும். நம்மில் பலர் வேலையை ஒரு பெரிய தண்டனையா நினைச்சிட்டு இருக்கோம். இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான வேலை, இது ஒரு போர்னு நினைச்சுக்கிட்டே வேலை செஞ்சா அது ஸ்ட்ரெஸ்ஸாதான் இருக்கும். மாறாக அந்த வேலையே ஒரு வழிபாடா நினைச்சு பாருங்க. உழைத்து சம்பாதிப்பது என்பது மிக பெரிய புண்ணியம். என் குடும்பத்தை காப்பாத்த நான் நேர்மையா உழைக்கிறேன், இதுவும் ஒரு இறை வழிபாடு என்ற எண்ணத்தை மனசுல வைங்க. ஒவ்வொரு மெயிலை அனுப்பும் போதும், ஒவ்வொரு வேலையை முடிக்கும் போதும் மனசுக்குள்ள அல்ஹம்துலில்லாஹ், அதாவது எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லிக்கோங்க. அப்போ அந்த வேலையோட ஸ்ட்ரெஸ் குறையும், ஒரு ஆன்மீக திருப்தி கிடைக்கும். இரண்டாவதாக, மிக முக்கியமான விஷயம் பொறுமை. டெட்லைன் நெருங்கும்போது, பாஸ் திட்டும்போது, சக ஊழியர்கள் எரிச்சல் படுத்தும்போது உங்க மனசு கொதிக்கும். அப்போ பொறுமை காத்து அமைதியா இருங்க. நான் இப்போ கோபப்பட மாட்டேன், இது என் ஆன்மாவுக்கான ஒரு தேர்வு என்று நினைங்க. கோபப்படுறத விட அமைதியா இருக்கிறதுக்கு அதிக மன வலிமை வேணும். அந்த வலிமையை ஆன்மீகம் தரும். இதோட சேர்த்து மைக்ரோ திக்ர் செய்துங்க. அதாவது ரொம்ப நேரமெல்லாம் தேவையில்லை. வேலைக்கு நடுவுல ஒரு 30 செகண்ட் கேப் கிடைக்கும்போது கண்ணை மூடி சுப்ஹானல்லாஹ், அஸ்தஃபிருல்லாஹ்னு சொல்லுங்க. இது உங்க மனச ரீசெட் பண்ணும், உங்க இதயத்தை இறைவனோடு இணைக்கும். மூன்றாவதாக, உங்க ஆபீஸ் டேபிளை ஒரு தனி அறையா மாத்துங்க. ஆமா, உங்க கியூபிக்கிள் என்பது உங்களோட தொழுகை விரிப்பு மாதிரி. அங்கே ஒரு சின்ன செடி, இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆன்மீக வாசகம், இல்ல ஒரு சின்ன ஆன்மீக புத்தகம் வைங்க. உங்க வேலைகளின் பட்டியலை தயார் பண்ணும்போது, இறைவா, இந்த வேலைகளை நான் நல்லபடியா முடிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய் அப்படின்னு ஒரு சின்ன பிரார்த்தனை செஞ்சுட்டு ஆரம்பிங்க. அப்போ ஒவ்வொரு வேலையையும் முடிக்கிறதுக்கு ஒரு கூடுதல் சக்தியும் அமைதியும் கிடைக்கும். கடைசி விஷயம், வேலைய அங்கேயே விட்டுட்டு வாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு மேல நீங்க ஆபீஸ விட்டு வெளிய வந்த உடனே உங்க மூளையில இருக்கிற அந்த பிரஷரை அங்கேயே கழட்டி வச்சிடுங்க. வேலையில நடந்த பிரச்சனைய வீட்டுக்கு கொண்டு வந்து குடும்பத்தார் மேல காட்டி உங்க நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர்ற அந்த தூரத்துல நான் இப்போ என் குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்க போறேன் என்று மனச ரெடி பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு வகையான ஆன்மீக ஒழுக்கம். அப்போதான் உங்க ஆன்மாவுக்கு ஒரு முழுமையான நிம்மதி கிடைக்கும். சகோதரா, இந்த 9க்கு 5 வேலையும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் தற்காலிகம்தான். ஆனா நம்ம ஆன்மாவும் நம்ம நிம்மதியும் நிரந்தரம். ஸ்ட்ரெஸ்ஸான சூழல்லையே ஆன்மீக அமைதியை கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு பெருசா காசு தேவையில்லை, நேரமும் தேவையில்லை. சின்ன சின்ன நினைவூட்டல்கள், பொறுமை, சிந்தனை மாற்றம், இதுவே போதும். இன்னைக்கிலிருந்து உங்க கியூபிக்கிளை ஒரு தனி அறையா மாத்த முயற்சி பண்ணுங்க. உங்க ஒவ்வொரு வேலையையும் வழிபாடா மாத்துங்க. நிச்சயமா அந்த ஸ்ட்ரெஸ்ஸான சூழல்லையே உங்களுக்குள் ஒரு பெரிய அமைதியும் இறைவனின் அருளும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா
உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஆபீஸ்ல நீங்க எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவுல சந்திப்போம்.